ஒரு சாதாரணமாக நம்ம ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஒரு சின்ன தர்மம் பண்ணாலே அவங்கள என்ன செய்கிறாங்க, தர்மவான் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து அது பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம போகும்போது வரும்போது என்ன சொல்லுவாங்க, ஒரு தர்ம பிரபு வராரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருந்தால் வாழும் வள்ளல் வராரு அப்படின்வாங்க. இப்போ ஐயா தேர்ந்தெடுத்த துறை சினிமா துறையாக இருந்தாலும் அந்த கண்ணோட்டத்தை அப்படியே விட்டுட்டு நம்ம நாட்டோடைய முன்னேற்றத்துக்கு நல்ல படிப்பாளிகள் வேணும், படித்தவங்க நிறைய பேர் வேணும். அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா நம்ம மாணவர்களை ஊக்குவிக்கணும். ஒரு கலைஞனுக்கு சிறந்த விஷயமே பாராட்டுதலும் கைத்தட்டலும் தான். அதே போல் ஒரு மாணவனுக்கு மிகப்பெரிய ஊக்கம் இது போல் அவங்க பெற்றோரோட கூப்பிட்டு பாராட்டி மகிழ்விக்கிறது தான் மிகப்பெரிய ஊக்கமாக நான் கருதுனேன். இது தொடர்ச்சியாக செய்கிறது யாராலையும் முடியாது. ஒரு வருஷம் 2 வருஷம் செஞ்சுட்டு விட்டுருவாங்க. ஸோ தொடர்ச்சியாக செய்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். எங்களை எல்லாம் அங்கேருந்து கூப்பிட்டு பத்திரமா நைட்டெல்லாம் தூங்கலை. நான் தூங்கிட்டேன், என்னை எழுப்புனது என் பையன்தான். அந்த அளவுக்கு அவர் மேலே பிரியம் வச்சுருக்காப்புல. இன்னும் இங்கே இருக்கிற எல்லா பசங்களும் அது மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.